வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்வடைகிறோம். வார வாரம் துறைசார் வல்லுநர்கள் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு நேரடி கலந்துரையாடல் உங்களுக்காக வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் பகல் 1 மணிக்கு எடுத்து வரப்படுகின்றது. கேளுங்கள் தரப்படும். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்ல முதல் ஒரு சில வாழ்த்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். டிவிஐ குடும்பத்தை சேர்ந்த தீபன் மற்றும் நிரோஷினி அவர்களுடைய திருமணம் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. ஆகவே அவர்களுக்கு கேளுங்கள் தரப்படும் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார் டாக்டர் ஜெயசக்தி தயாபரன் அவர்கள். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் சீரியஸானது, ஆனால் மிகவும் முக்கியமானது என்று கூறிக்கொள்ளலாம். டிமென்ஷியா சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். வணக்கம், உங்களுக்கு எப்படி இருக்கின்றீர்கள்? வணக்கம், நன்றி. நான் கனேடியன் மெடிக்கல் அசோசியேஷன் டென்டல் அசோசியேஷன் சார்பாக இன்று தமிழ் மக்களுக்கு டிமென்ஷியா பற்றி பேச வந்திருக்கின்றேன். 18 வருடங்களுக்கு முன் இலங்கையில் மருத்துவத்துறையில் உங்களுடைய கிராஜுவேஷன் முடித்ததன் பிற்பாடு 2003ஆம் ஆண்டில் ஜீரியாட்ரிஷியன் என்ற துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கின்றீர்கள். அவை நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முதல் ஒரு புதிய வார்த்தையாக இருக்கின்றது எனக்கு கூட. அவை ஜீரியாட்ரிக்ஸ் மெடிசின் என்றால் என்ன? அதில் தான் நீங்களுடைய இன்டர்னல் மெடிசன் முடித்ததன் பின் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறீர்கள். அவை ஜீரியாட்ரிஷியன் என்ற அந்த ஃபீல்டை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். ஜீரியாட்ரிக்ஸ் இப்போ இன்டர்னல் மெடிசனுக்கு பிறகு வயது போனவர்களுடைய சிக்கலான வருத்தங்களை மேலதிகமாக நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு வைத்தியத்தை புரிவதற்காண்டி ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு 2 வருடங்கள் மேலதிகமாக படிக்கின்றது. இன்டர்னல் மெடிசனுக்கு படிக்கின்ற 2 வருடங்களில் நாங்கள் கூடுதலாக வயது போனவர்களுக்குரிய வருத்தங்களை நுணுக்கமாக எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த ஃபெலோஷிப்பில். ஏன் அது முக்கியமாண்டா, வயது போனவர்கள் மிகவும் அவர்களோட வருத்தங்கள் கம்ப்ளெக்ஸாக இருக்கும். அவைக்கு ஹார்ட் வருத்தமோ டிமென்ஷியாவோ அவையோட லங் ப்ராப்ளம்ஸ் அதே நேரத்தில் ஃபால்ஸ் மல்டிபிள் கணக்கு வருத்தங்கள் வரும். ஆனால் அந்த வருத்தம் ஒரு வருத்தத்தோட தொடர்படாமல் எல்லா உறுப்புகளோடையும் தொடர்பு பெற்றார். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல வழிக்கிட்டால், ஒரு இன்டர்னல் மெடிசனுக்கு பிறகு கார்டியாலஜி செய்கிறதுக்கு 3 இயர்ஸ் ஃபெலோஷிப் செய்தால் தான் ஹார்ட்டை பற்றி ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி ஜீரியாட்டிக் இன்டர்னல் மெடிசனுக்கு பிறகு 2 வருஷம் நாங்கள் நுணுக்கமாக வயது போனவர்களை சீனியர்ஸுக்கு உள்ள வார்த்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி படிக்கிறோம். ஆகவே 2003ஆம் ஆண்டில் நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் முடித்ததன் பின்பாடு யூனிவர்சிட்டி ஆஃப் மனிடோபாவில் அங்கே லெக்சரராகவும் மற்றது ஜீரியாட்ரிஷனாகவும் பணியாற்றி பின்பு இங்கே கனடாவில் ஒன்டாரியோக்கு மாகாணத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணினதன் பிற்பாடு கடந்த 6 வருடங்களாக யோக் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றி வருகின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் இந்த துறையை தெரிவு செய்தீர்கள்? ஏன் உங்களுக்கு ஜீரியாட்ரிஷன் அந்த ஃபீல்டு குறிப்பாக பிடித்திருந்தது? நான் இது வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ஆஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டூ. ஏனென்று சொன்னால், நான் சிலோனில் ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டியில் இருந்து படித்த போது கைதடியில் வயோதிபர் மடத்துக்கு எங்களுக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு அனுப்புவினேன். வயோதிபர் மடத்துக்கு போன போது நாங்கள் நிறைய ரொட்டேஷன் செய்திருக்கிறோம். இப்போ பீடியாட்ரிக் ஃப்ளோஸ் அந்த குழந்தை பிள்ளையோட வருத்தங்களை பார்க்க போயிருக்கிறோம். ஆனால் அந்த வயோதிபரோட இடத்தை பார்க்க போது இது எனக்கு மிகவும் தாக்கமாக இருந்தது. அவர்கள் நிலத்தில் படுக்கிடம் இல்லாமல், கட்டில் இல்லாமல், உடுப்பு இல்லாமல் அவர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்தபோது எனக்கு என்னுடைய ஃபோட்டோஸ் எடுத்து நான் வெளிக்கிட்டு வர முந்தையும் ஐ வெண்ட் அண்ட் விசிட் தம். அதை மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்த்து விட்ட பின்பு இந்த வயது போனவர்களோட கடைசி காலத்தில் அவர்களை பார்க்க முடியாமல் அவர்கள் இப்படி ஒரு இடத்துல போகும்பொழுது மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அப்போதான் யோசிச்சேன், பிள்ளைகளுக்கு தாய் இருக்கிறான், ஆனால் வயது போனவர்களுக்கு பிள்ளைகள் மட்டும்தானே, ஆனால் பிள்ளைகளால் கவனிக்க முடியாது. அப்போ யாரு கவனிக்கலாம் உண்மையாக ஹெல்த் ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு கவர்மெண்ட்டும் ஹெல்த் ப்ரொஃபஷனலும் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு. அது 1988 எனக்கு அந்த மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து போன இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு இதை கொண்டு வந்தது. ஆனால் நான் கனடாவில் வேலை செய்ய வேண்டிய எதிர்பார்க்கையில் ஜெஃப்னாலாம் வேலை செய்யணும், அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டது. ஆனால் நாட்டில் இல்லாமல் விடையில. ஆகவே இந்த மருத்துவம் என்பதே மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு தொழில் என்று கூறலாம். அதிலே இவ்வாறான ஸ்பெஷலைஸ்ட் துறைகள் குறிப்பாக ஒரு வயது முதிர்ந்தோருக்கு ஒரு அர்ப்பணிப்பு என்றே கூறிக்கொள்ளலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஃபீல்டு. இன்றைய தலைப்பாக நாங்கள் கேளுங்கள் தரப்படத்தில் டிமென்ஷியாவை எடுத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இப்போ வயோதிபருடைய வருத்தங்கள் சம்பந்தமாக உங்களுடைய பட்டப்படிப்பை ஸ்பெஷலைசேஷனை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே வயது முதிர்ந்தவர்களில் டிமென்ஷியா எவ்வளவு தூரம் ஒரு காமனான டிசீஸ்? ஏனென்றால் ஒன் ஆஃப்
டாப் முதல் 6 லீடிங் காசஸ் ஆஃப் டெத்தில் 6ஆவதாக ரேங்க் பண்ணுகின்றது என்று கூறுகின்றார்கள். ஆக்சுவலி இப்போ வந்து இது 3ஆவதாக லீட் பண்ணுது. எவ்ரி 2 minutes 1 person is turning into dementia. அதான் calculation. இந்த ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 480,000 people in Canada with Alzheimer's dementia வருத்தம் இருக்கிறார்கள். 238 வந்து 1.12 மில்லியனா வருவினின்னு சொல்லுங்க. அதனால இப்பொழுது பேபி பூமர்ஸ் ரிட்டையர் பண்ணி கொண்டு வர காலம் வரும்போது இன்னும் அதனுடைய பாப்புலேஷன் நம்பர்ஸில் கூட போகும் இல்லையா? அவர்களுடைய கண்ட்ரிபியூஷன் வந்து 2.8% இந்த பாப்புலேஷனா வரப்போகுது 2030. அதாவது வந்து நான் நீங்களும் ரிட்டையர் பண்ணிக்க அந்த நம்பர். அது இதுவும் வந்து டிசீஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் கனடா எக்கனாமிக் பேர்டன்ட்டு அதாவது வந்து எவ்வளவு இதால் எவ்வளவு ஹெல்த் கோஸ்ட், எவ்வளவு ஃபேமிலிக்கு லாஸ், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ், எப்படி அவர்களை டேக் கேர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் பார்க்க அவை கால்குலேட் பண்ணியிருக்குன்னு எவ்வளோ எக்கனாமியாக வரமாண்டு. இப்போ வந்து அவர்கள் சொல்கிறார்கள் 230 yearsல இட் வில் கோஸ்ட் $1.5 billion. அப்போ இப்போ வந்து யூஎஸ்ஏலேயும் கனடாலேயும் இந்த டிமென்ஷியாக்கண்டே ஒரு ப்ரப்போசல் கொண்டு வருவீங்கன்னா எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது, இந்த இது ஒரு எபிடமிக்காக வரப்போகுதான்னு சொல்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முக்கியமான ஒரு வருத்தமாக வருது, அது எல்லாருக்கும் அறிந்திருக்க வேண்டுமென்று தான் நான் டிவிக்கு மிகவும் நன்றி சொல்லுகிறேன். ஏனெண்டா இது வந்து ஒரு ஸ்டிக்மாவாக அநேகமாக பீப்புள் கதைக்கிறேன். நான் இந்த துறையை எடுத்து வேலை செய்யும் போது பீப்புள் சிலர் டாக்டர்ஸ் கேட்டார்கள், என்ன நீங்கள் டிமென்ஷியா தானே ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த டிமென்ஷியா வந்து ட்ரீட் பண்ணிக்க நான் கூட்டின்னு வரவர்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னால் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கிறவர்கள். ஆனால் அதுக்கு ஆன்சர் இல்லாதபடியால் அவை வந்து இதுக்கு யார் பதில் சொல்லுவார்கள்னு பார்த்துட்டுருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு எடுக்கும் பொழுது இந்த துறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் செய்துண்டு போய்க்க ஒரு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் டீப்பான ரீசர்ச் ஏரியாவில் இருக்கும் பட்சத்தில் ஒரு திட்டவட்டமாக எந்த கேள்விக்கும் இது சம்பந்தமாக பதில் கூறுவது மிகவும் கடினமான ஒரு விடயம் என்று கூறலாம். அவை இப்போ நாங்கள் டிமென்ஷியா என்று அந்த வார்த்தையை பல தடவை கூறிவிட்டோம். டிமென்ஷியா என்றால் என்ன? அது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் என்று எனக்கு தெரியும். அதனுடைய ஒரு லீடிங் டைப் அல்சைமர்ஸ் என்றும் தெரியும். ஆகவே டிமென்ஷியா என்றால் அது ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் என்று கூறுவார்கள். டிமென்ஷியா என்று நீங்கள் டிமென்ஷியாவை எவ்வாறு டிஃபைன் பண்ணுவீர்கள்? டிமென்ஷியா வந்து தமிழில் சொன்னால் மூலவியாதி, வயசு போனவர்களுக்கு வருகுதுன்னு சொல்லித்தான் முந்தி இருக்கிறது. இப்போவும் அப்படித்தான். மூலவியாதி வந்து பிரெயின் ஃபெயிலியர், வந்து பிரெயின் வந்து அதில் ஒரு செல்ஸ் மறதி ஞாபகத்தையும் தொழிற்பாடையும் செய்கின்ற நரம்புகள் அழிந்து போகிறபடியால் நடக்கிறது தான் இந்த வருத்தம். இதை வந்து மூளை வந்து தன் தொழிலை இழக்குது. ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், முதலாவது சிம்டம்ஸ் அவைக்கு வந்து மறப்பார்கள். என்னென்ன நடந்தது, காலம் என்ன நடந்தது, அல்லது யாரும் ஃபோன் பண்ணினா அவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆனால் சொன்ன பிறகு கொஞ்சம் நேரத்தில் ஞாபகம் பெறலாம், அல்லது சில நேரத்தில் இல்லை எடுக்கவே இல்லைன்னு சொல்லுவார்கள். அதை வந்து மெமரி லாஸ்ன்னு சொல்லினேன். அநேகமாக வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், என்ன நடந்தது கிட்டடியில் நடந்த மறந்து போயிடுவேன். ஆனால் நீண்ட நாட்களுக்கு முதல் ஒரு 85ஆம் ஆண்டில் என்ன நடந்ததுன்னா நல்ல வடிவாக அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் 5 நாளைக்கு முந்தைய என்ன நடந்தது, யாருக்கு கால் பண்ணதுன்னு சொல்லிக்க அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் மறந்து போயிடுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு வாக்கில் தடுமாற்றம் பெறலாம். நாள், கிழமை, என்ன டேட், மாதம், தேதிகளுக்கு கொஞ்சம் மறந்து போகலாம், மற்றவர்கள் தான் சொல்ல வேணும். இன்னும் சிலருக்கு வந்து அவையோட பர்சனாலிட்டி மூடெல்லாம் சேஞ்ச் பண்ணும் இந்த வருத்தம் வரைக்கும். ஏன்னா பிரெயின் செல்ஸ் அந்த இறந்து போகும் பொழுது அதில் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் இறந்து போகும். அந்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு அவர்கள் காட்டுவார்கள் நினைக்கிறேன், எப்படி அந்த பிரெயின் வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகுதாண்டு. அந்த பிரெயின் எந்த பகுதியில் அது தாக்குன்றதோ அது சம்பந்தமான தொழில்களை காட்டும். இப்போ வந்து பிரெயினில் வந்து முன்னுக்கு இருக்கிற பிரெயின் வந்து ஃப்ரண்டல் லோப், அந்த ஃப்ரண்டல் லோப் வந்து ஸ்ட்ரிங்கேஜ்
பண்ணிட்டு போயிக்க அதுக்குரிய தொழில் வந்து அதாவது வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொன்னால் அதை யோசித்து அதை தீர்மானித்து அதை அப்ட்ராக்ட் பண்ணி அதுக்குரிய விஷயத்தை கொண்டு நடத்துகிற தன்மை குழந்து போயிடும். உதாரணமாக அவர்களுக்கு சமைத்து கொண்டிருக்கிற பெண்கள் எல்லாரும் சமைக்கிற ஸ்டெப்ஸை மறந்துடுவீங்க, அல்லது ட்ரைவ் பண்ணுற ஸ்கில்லை மறந்துடுவீங்க, அல்லது வேலை செய்கிறவர்கள் தங்களோட வேலையிலேயே மறந்துடுவீங்க. அப்போ சிலர் வந்து என்னென்ன செய்கிற ஸ்டெப்ஸ் மறந்து பிள்ளையா செய்ய தொடங்குவீங்க. மற்ற இன்னும் சிலருக்கு வந்து சைக்கோட்டிக் சிம்டம்ஸ், அதாவது வந்து தே கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் லைக் இமேஜினரி திங்ஸ், அதாவது வந்து தேமே தங்களை அழியாமலே பிள்ளையாக மற்றவர்களை விளங்குவார்கள். டிலூஷன், அதில் உண்மை இருக்காது, ஆனால் இந்த நர்வ் செல்ஸ் இறந்து போகும் பொழுது அவை மிஸ்கம்யூனிகேட் பண்ணது, நர்வ்ஸ் வந்து ஒன்றையோட ஒன்று பிள்ளையாக கனெக்ட் பண்ணப்படுறபடியால் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவை வந்து டிலூஷன்ஸ், அதை வந்து அவர் என்ன ஃபாலோ பண்ணுறார், அவர் எனக்கு சாப்பாட்டுக்குள்ள பாய்சன் போடுறார், மற்றது இரவில் கனவுகளில் வந்து விரட்டுனேன். சிலர் எனக்கு பேஷண்ட்ஸ் எங்கட ஸ்ரீலங்கா டேமஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்குன்னு, அப்படி ஆமி வந்து தன்னை கலைக்குதுண்டு இரவில் படுக்காமல் ஓடி திரியணும் வேண்டாம், அவையோட பழைய பேட் மெமரி வில் கம். அதே நேரத்தில் ஃபோர்ஸ் இமேஜ், ஹாலுசினேஷன், டிலூஷன்ஸ் என்று சொல்கிறது வந்து ஃபோர்ஸ் இமேஜ், அதே நேரத்தில் அவையை பயப்படுத்தும். அப்படியான ஒரு சைக்கோட்டிக் சிம்டம்ஸ், அதாவது அந்த ஒரு அவர்கள் எப்பயும் பயந்தவர்களாக இருப்பின, தங்களை தாங்களே மற்றவரோட கதைக்காமல் இருப்பின. சில விஷயங்களில் என்ன நடக்குமெண்டா அவர் நல்லா எல்லாம் வெளியில் போய் வந்தவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணுமென்று யோசிப்பார்கள். அப்போ வீட்டுக்கு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்டுக்கோ பிள்ளைகளுக்கோ ஏன் இவர் வெளிக்கிட்டு போக மாட்டேன்ருக்கிறானுங்க. இன்னும் சிலர் வந்து வெளிக்கிட்டு போய் தொலைந்து விடுவார்கள், தங்களுக்கு இடங்கள் தெரியாமல். அதை வந்து டிஸ்ஓரியன்ஸ் பிளேஸ் அப்படி. சிலருக்கு வந்து வாக்கு வராது, கதைச்சு கண்டு போயிக்க சிலருக்கு சொல்லு வராமல் கஷ்டப்படுவேன். அந்த அதை வந்து வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி உண்டு, அது வந்து வெரி காமன் இதில் இந்த டிசீஸில். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு சாமான்களை வச்சா எங்கே எடுக்கிறது, தாங்களே வச்சுட்டு தாங்க வைக்கலன்னு சொல்லுவார்கள், அல்லது வெடுத்தன்னு சொல்லுவார்கள். அப்போ எனக்கு ஃபேமிலிஸோ சில்ட்ரன் வந்து சொல்லுவேன்னா என்னுடைய ஒய்ஃபை அவள் அம்மா கூட சொல்கிறாண்டு, அது வந்து அம்மா சொல்லல, அந்த வருத்தம் தான் அவைய பிள்ளையா நிற்க வைக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இனி கதைக்க போகிறோம் என்னென்று அவைய டேக்கியா பண்ணுறாண்டு. ஆகவே இப்பொழுது நீங்கள் இப்போ டிமென்ஷியா அண்ட் பொதுவான அறிகுறிகள் சிம்டம்ஸ் பற்றி பேசியிருந்தீர்கள். இதில் கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய பால்சைமர்ஸ் போன்று மற்றும் வேறு என்ன பெயர்கள் குறிப்பிடுவார்கள்? இந்த டிமென்ஷியாக்களே இருக்கக்கூடிய வியாதிகளுடைய பொதுவான வியாதிகள் என்ன? டிமென்ஷியா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாஷி ஒரு அம்பரலா, அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ், எல்லாத்தையும் உண்டா பார்க்கலாம். தொழில்கள் இழந்து அவர்கள் தங்களோட தொழிலை செய்யாமல் மறந்து, அதே நேரத்தில் வேறு சிம்டம்ஸ் அந்த ஹாலுசினேஷன்லாம் இருக்கிறது தான் டிமென்ஷியான்ற தொழில், மூளைன்ற தொழில் இழக்கிறது. அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மோஸ்ட் காமன் வந்து ஆல்சைமர்ஸ் டைப், அது வந்து 64 விதமான ஆக்கள் அல்சைமர்ஸ் டிசீஸ். மற்ற டைப் வந்து வாஸ்குலர் டிமென்ஷியான்றது, பீப்புள் வந்து ஸ்ட்ரோக் வரவைக்கு அந்த டிமென்ஷியா வரலாம். இந்த ஸ்ட்ரோக் வந்து அந்த மெமரி செல்ஸை அழிக்கிறபடியால். மற்றது வந்து அதர் டைப்ஸ் வந்து லூவி பாடி டிமென்ஷியா அல்ல ஃப்ரண்டல் லோப் டிமென்ஷியான்றது. அது வந்து அவர்களுக்கு கூட அந்த அவர்களோட மூளை மட்டும் இல்லை, மூளையில் இருக்கிற மறதி மட்டும் இல்லை, அவர்களுக்கு உடம்பிலும் அவர்களுக்கு பிழை வரலாம். அதாவது வந்து நரம்புகள் வந்து மசில்ஸுக்கு டோனை கூட்டி அவர்கள் விழுகிற சந்தர்ப்பம் கூட இருக்கும். ஹாலுசினேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஆனால் மோஸ்ட் common type வந்து vascular dementia 20% and Alzheimer's dementia 64%. other types வந்து 15%. ஆனால் நாங்கள் கூடுதலாக பார்த்துக்கொள்வது வந்து Alzheimer's type தான். மற்றது ஸ்ட்ரோக் வரவைக்கு வாஸ்குலர் டிமென்ஷியா. சரி, நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களையும் இணைத்துக் கொள்வது வழக்கம். ஆகவே நேர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் கலந்து கொள்ள விரும்பினால் அழைக்கலாம் 4166238100. இன்றைய முதல் நேராக ஷீலா அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஷீலா, கூறுங்கள். முதல் இந்த முக்கியமான ஒரு தலைப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்க, அதுக்கு டாக்டருக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். மற்ற வந்து இது வந்து சீரியஸுக்கு தான் வருமா கட்டாயமா, இல்லாட்டி ஒரு வயது இளங்காக்களுக்கும் வருமா? ஷீலா, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. 65 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக வரும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் 48 வயசு ஆட்களையும் சந்திச்சிருக்கிறேன், அவர்களை இன்னும் என்னுடைய கேரில் வச்சிருக்கிறேன், ட்ரீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஏர்லியாகவும் வர தொடங்குது. அவர்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கலாம். ஒரு வந்து ஹெட் இன்ஜரி இருந்தால் அல்லது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் அவர்களுக்கு வெள்ளனை வரலாம்.
அதே நேரத்தில் சிலருக்கு இன்னொரு ரெஸ்பெக்டர் இல்லாமலும் இப்படி வெள்ளன வார சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் பொதுவாக 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. ஆனால் சின்னவர்களுக்கு வரலாமோ வரலாம். ஆனால் அதே நேரத்தில் சின்னவர்களுக்கு வரும்போது நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு வேறு எதுவும் வருத்தத்தை நாங்கள் மிஸ் பண்ணுறோமா, பிரெயின் டியூமர், ஷீசர் அல்லது ஹெட் இன்ஜரி அல்லது டிப்ரெஷனை தான் மாறி டயக்னோஸ் பண்ணுறோமான்றதுக்கு வலு கவனமாக நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோட கதைச்சு தான் அதை டிசைட் பண்ணணும். நன்றி டாக்டர். மற்றது இப்போ நாங்கள் வந்து மிட் நைட் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒரு 12-13 வருஷமாக ஒர்க் பண்ணி இருக்கிறேன். எனக்கு கூட இப்போ காலையில் படத்துக்கு எழுந்திருந்தால் சில கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அந்த ஒரு ஞாபகமே எனக்கு எல்லாமே இருக்கும். அந்த என்ன தேதி, இன்றைக்கு என்ன நடந்தது, இந்த நேற்று என்ன நடந்தது, அப்படியான இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது. அது நான் வேலையால் செய்கிற டைம் என்று சொல்லவா இல்லாட்டி? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் இரவில் வந்து வேலை செய்யாமல் நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிற வந்து இந்த டிமென்ஷியா வந்து வாரத்துக்கு வந்து நாங்கள் டர்ஷியோட கதைக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், ஒபிசிட்டி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸ்மோக்கிங், இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதோட அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து அவை வந்து கவனமாக இன்னும் ஸ்டடி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணையில் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணுதோ க்ரானிக்காக அந்த பிரெயின் செல்ஸ் வந்து இறக்கும். அதே நேரத்தில் இப்போ உங்களே கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது வந்து டிமென்ஷியாவோண்டா அது வந்து வெரி நான் சொல்லுவேன் அதுக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது. என்னென்னா இன்னும் கூட டெஸ்ட் வேணும். உங்களோட தொழிலை நீங்கள் மாற்றி பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து வேறு எதுவும் ஹோமோன் வித்தியாசம் இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். அதை வந்து நீங்கள் வேணுமெண்டா உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கதைச்சிங்கண்டா இது முக்கியமாக நீங்கள் இப்போவே அதுக்கு உங்களை கவனிக்க வேண்டிய விஷயம். ஈவன் நீங்கள் உங்களோட வேலையை கூட மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் வேலையில கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோனை இப்போ சார்ஜில் வைக்கிறேன் வைப்போம் ஒரு 1 ஹவருக்கு முதல்ல எத்தனை தடவை அதை விட்டுட்டு கூட வந்திருக்கிறேன் நான் ஃபோனை வீட்டையில. அந்த அதுக்குள்ள ஒரு ஷார்ட் மெமரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வரைக்கும் அது ஞாபகம் வரும். இப்போ இன்னொன்று வந்து டிமென்ஷியாண்டா என்ன, மறந்ததை மறந்துட்டோம்ட்டு நினைக்க முடியாதவர்கள் தான் டிமென்ஷியா. மறந்ததை மறந்துட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு டிமென்ஷியா வந்து அன்லைக்லியாக கூட இருக்கலாம். இப்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நிறைய மூளையில் அல்லது மனதில் நிறைய விடயங்கள் இருந்தா இது பலருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய மெமரி, அதை நீங்கள் கூறியது போல் அவருக்கு அது திருப்பி ஞாபகம் வந்தால் அது வந்து அநேகமா உங்களுக்கு யூ மஸ்ட் பி லக்கி. அது வந்து அப்படி இருக்கிற சான்ஸ் குறைவு. அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். நான் உங்களோட வயசை கேட்க விரும்பல. வயசு மற்ற வீட்டில் எவ்வளவு உங்களுக்கு கன்ஃப்ளிக்ட் லைக் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே நேரத்தில் ஓவர் டைட் ஸ்கெட்யூல் அதெல்லாம் உங்களுக்கு கோஸ் பண்ணிக்க அப்படி மறக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. நீங்கள் வந்து வேலையை மாற்றி ரிலாக்ஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ், டயட். ஓகே ஷீலா. நன்றி நன்றி ஷீலா. ஷீலாவை தொடர்ந்து கௌரி அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் கௌரி. சரி, அவரை நாங்கள் இடைவேளைக்கு பின் சந்தித்து கொள்ளலாம். இந்த ஏஜ் குரூப் அதை பற்றி நாங்கள் பேசலாம். ஏனென்றால் ஷீலா அதை ஆரம்பித்து விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே டிமென்ஷியா அல்லது அல்சைமர்ஸ் குறிப்பாக தாக்கும் வயது எல்லை எவ்வளவாக இருக்கும்? எந்த வயசிலும் தாக்கலாம். இப்போ வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவர்களுக்கு ஈவன் 35-40 வரும். ஹெட் இன்ஜரி இருக்கிறவைக்கும் ஏர்லியாக வரலாம். ஆனால் அவரேஜாக வந்து 40-65க்கு மேலே இருக்கிறவைக்கு தான் வருது. ஆனால் இப்போ கூட ஈவன் 50 எனக்கு பேஷண்ட்ஸ் வரேன். அவை வந்து ஹை எடிக்கேட்டாக இருந்தால் ஏர்லியாகவே தங்களுக்கு தெரிய தொடங்கிடும் 62. அப்போ எந்த வயசிலும் வரலாம். மீன்ஸ் அந்த ஒரு 40க்கு மேலே இப்போ வர தொடங்கியிருக்கு. ஆனால் அநேகமாக 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. அதே நேரம் இப்போ சில வருத்தங்களை பார்த்தீர்களானால் சில ரேஷியல் குரூப்ஸுக்கு, சில ஜெண்டருக்கு, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று வரக்கூடியதாக இருக்கும். அவை டிமென்ஷியாவை பொறுத்தவரையில் இதுக்கு யாராவது ப்ரோன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கின்றார்களா அல்லது யாரையும் எந்த நேரத்திலும் எப்பையும் யாருக்கும் வரக்கூடியது ஒன்றா இது? அதாவது வந்து இந்த வருத்தம் வந்து அநேகமாக இப்போ வந்து பெண்களுக்கு தான் கூட வருகுதுன்னு சொல்லித்தான் இந்த ரிசர்ச்சில் இருக்குது. ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணையில் கூடுதலாக பார்த்த பொழுது பெண்களை தாக்கி இருக்குது ஆண்களை விட. அதே நேரத்தில் இந்த எத்தனிசிட்டின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால்
ரிசர்ச் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல யாரில் கூட இருக்குன்னு சொல்லி. ஆனால் கூடுதலாக பார்த்துருக்கிறார்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸில் கூட இருக்குது ஒயிட் கொக்கேஷனை விட, அதாவது வெள்ளையாக்களை விட ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸில். ஆனால் டாக்டர் சென்ட்ரான்னு சொல்லி ஒரு ஆள் இந்தியன் டாக்டர் ஒரு ஆள் ரிசர்ச் செய்திருக்கிறார் இந்தியாவில் யூஎஸ்ஏல இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில். அவர் செய்த போது இந்தியாவில் வந்து 4.7 அதாவது 4.7 பேர் தான் 1000 ஒரு ஆளுக்கு வந்து 1000 4.7 பேருக்கு தான் வந்திருக்கு டிமென்ஷியா. அவர் செய்த இந்தியாவில் செய்த போது அந்த குரூப் ஸ்டடி. அப்புறம் இங்கே வந்து இன்சிடென்ட்ஸ் ப்ரிவலன்ஸை பார்த்தபோது 17 பேருக்கு வந்திருக்கு 1000 ஃபிலடெல்ஃபியாவில். அப்போ அவர் சொல்லியிருக்கிற அவற்ற ஸ்டடியின் படி இந்தியாவில் குறையண்ட மாதிரி இங்கே கூடேண்ட மாதிரி. ஆனால் ஒன்றை வந்து நீங்கள் யோசிக்கணும், இந்தியாவிலேயும் எங்களோட ஸ்ரீலங்காவிலேயோ அல்ல கல்ச்சுரல் பேரியரில் இதை ஒரு சோஷியல் ஸ்டிக்கமாக நாங்கள் பெருசாக வெளியில் கொண்டு வராமலும் எங்களுக்கு இந்த வருத்தம் ஒரு வருத்தம் என்று யோசிக்காமல் இதை வருஷம் நோமல் ஏஜிங், மற்றது இந்தியாவிலெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கிறது இல்லையா. அப்போ அவர்கள் வந்து தாங்களே இருக்க தேவையில்லை, இப்போவும் டிபெண்ட் பண்ணலாம் பிள்ளைகளை. அப்போ ஒரு 40-50 வயதுக்கு பிறவே மருமகள் தான் சமைப்பினேன். அப்போ அந்த அவர்களுக்கு தங்களோட தொழிலை இழந்த மாதிரி குடும்பத்தால் அறிந்து கொண்டிருக்க மாட்டார். அப்போ இந்த ரிசர்ச் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இப்படி ஒரு வித்தியாசம் கண்டுபிடித்திருக்கிறாரு. அது ஆனால் உண்மையாகவே இந்தியாவில் குறைவா இங்கே கூடவாண்டதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சரி, அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். நேர்கள் நீங்கள் கூட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். 4166238100. இடைவேளையின் பின் மீண்டும் சந்திப்போம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் டிமென்ஷியா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் தயாபரன் அவர்கள் நம்முடைய கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே ஒரு காலர் ஏறத்தாழ டச் பண்ணி சென்ற ஒரு விடயம், நீங்கள் ஏற்கனவே டிமென்ஷியாவுடைய சிம்டம்ஸ் பற்றி பேசியிருந்தீர்கள். ஆனால் ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸை செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஏனென்றால் திடீரென்று நான் இன்று ஃப்ரிட்ஜை திறந்தேன், என்ன எடுப்பதென்று ஞாபகம் பெறவில்லை என்று சொன்னால் அது உடனே டிமென்ஷியா ஆகிவிட முடியாது. ஆகவே அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? உண்மையாக வருத்தமண்டு நீங்கள் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனீங்களா, ஃபேமிலி டாக்டர் வந்து நீங்கள் போயக்கே எல்லா லிஸ்ட்டையும் எழுதிட்டு போங்க என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குண்டு. ஆனால் அந்த கன்சர்ன்ஸை வச்சு ஃபேமிலி டாக்டர் அசஸ்மெண்ட் செய்வா. அதில் வந்து மெமரி டெஸ்ட் இருக்குது, காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட். அதுக்கு பிறகு ஸ்பெஷலிஸ்ட்டை அனுப்பலாம், நாங்கள் பார்ப்போம். அப்படி இல்லையாட்டி ஃபேமிலி டாக்டரே டிசைட் பண்ணலாம். அந்த டெஸ்ட் வந்து காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு 30 கொஷன் இருக்குது. அந்த கொஷனை செய்தன்னு போய்க்கு தான் டயக்னோஸ் பண்ணுறது. இந்த டயக்னோசிஸ் வந்து உண்மையாக வந்து மற்ற வருத்தங்களை இல்லை என்று கன்ஃபார்ம் பண்ணின பிறகு தான் இதை டயக்னோஸ் பண்ணுவோம். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், உதாரணமாக தைராய்டு டிசீஸ் இருந்தால் கூட அதனுடைய சில சிம்டம்ஸில் ஓவர்லேப் பண்ணக்கூடும். தைராய்டு லெவல் லோவாக இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சம் அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். வந்து கொஞ்சம் மறதி இருக்கலாம். அதுவே வந்து தைராய்டு வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ தைராய்டு லோவாக இருந்ததுன்னு சொன்னால் அவை வந்து ஸ்லோவாக இருப்பின. அதை வந்து தங்களோட வேலையை தாங்களே செய்ய பஞ்சு படுவின, நித்திர கொள்ள கூட கொள்ளுவின. இந்த டிமென்ஷியாக்களும் டே டைமில் நித்திர கொள்ளுவின, தங்களோட வேலையை செய்யறதுக்கு மற்றவே ஊக்கப்படுத்தணும். அப்போ அதால் தைராய்டு டெஸ்ட் செய்ய வேண்டும். அதை செய்து அது இல்லையென்று வரணும். வைட்டமின் B12 பிரெயின் செல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். மற்றது வந்து ஸ்ட்ரோக், சில நேரத்தில் வந்து சின்ன ஸ்ட்ரோக்காக மினி ஸ்ட்ரோக்குன்னு TIS நடக்க நாங்கள் யோசிக்கலாம் டிமென்ஷியாண்டு. ஆனால் அது வந்து ஒவ்வொரு டைமும் அவருக்கு ஹார்ட்டில் இருக்கிற இர்ரெகுலர் ஹார்ட் ஏட்ரல் ஃபிபிரிலேஷன் அது வந்து எம்போலிசத்தை த்ரோ பண்ணுறபடியால் ஸ்ட்ரோக் நடந்துன்ற கேட்க நீங்கள் யோசிப்பீங்க ஒவ்வொரு முறையும் 2 டேஸுக்கு முதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அப்புறம் 2 பரவாயில்ல, திருப்பி 2 டேஸுக்கு முதல் அப்போ அவைக்கு அந்த ஸ்பீச்சும் டிஃப்ரெண்டாக இருக்குண்டு. அப்போ அதுக்கு வந்து டாக்டர் வந்து அசஸ் பண்ணி இது ஸ்ட்ரோக் இல்லை. டிமென்ஷியா வந்து இப்போவும் ஒரு ஃபீச்சர் இருக்குண்டா ஒரு கிராஜுவலாக தான் வரும், இது உடனே வராது. அதே நேரத்தில் டிப்ரெஷன் இருக்கிறவையும் டிமென்ஷியா இருக்கிறவையும் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பின, உங்களுக்கு வித்தியாசப்படுத்திடாது. அப்போ அவையோட மூடெல்லாம் ஊக்கிக்கொண்டு பார்க்கணும், ஃபேமிலியிலே ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு முதல் கால் பண்ண அந்த காலர் வந்து கேட்டவா தான் இரவில் வேலை செய்கிறாண்டு வடிவா இரவில் நித்திர கொள்ளுனியா, அவையோட உண்மையாக வந்து 8 hours இல்லை 7 hours ஸ்லீப் வந்து இம்பார்ட்டன்ட். அதெல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணின பிறகு
நாங்கள் கட் ஸ்கேன் பிரெயின் ஸ்கேன் செய்யலாம். அது எல்லாருக்கும் செய்யணுமெண்டா நாங்கள் அநேகமாக வந்து கனேடியன் கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்கு ஒரு 80 வயதுக்கு மேலேன்னா நாங்கள் கிளினிக்கலாகவே எல்லாம் செய்து பார்த்து கட் ஸ்கேன் டிசைட் பண்ணலாம் செய்ய வேணுமோ இல்லையோண்டு. ஆனால் ஒரு 40 வயது 60 வயது 50 வயது வரைக்கும் நாங்கள் கட் ஸ்கேன் செய்வோம். என்னென்னா ஒரு ரேர் டிசீஸை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது பிரெயின் டியூமரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வெரி அன்லைக்லி. ஆனால் எப்படி இருந்தாலும் செய்து பார்க்குறது நல்ல. இன்னொரு விஷயம் வந்து டெலீரியம்னு சொல்கிறது அக்யூட் கன்ஃபியூஷன். சிலருக்கு வந்து பிளடர் இன்ஃபெக்ஷன் அல்லது நிமோனியா வந்தால் உடனே ஒரு மறதி மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பினேன். ஆனால் அது வந்து டிமென்ஷியாவோண்டா இல்லை. அது வந்து ஒரு கொஞ்ச காலத்தில் இம்ப்ரூவ் பண்ணிடும். அப்போ டிமென்ஷியாவை டயக்னோஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்க முதலாவது வந்து நாங்கள் எல்லா மற்ற வருத்தங்களையும் எக்ஸ்க்ளூட் பண்ணி அதெல்லாம் சொன்னேன். இது வந்து ஒரு ஈஸி சொல்லிக்க ஈஸி மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையாக நாங்கள் வந்து ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து மற்ற எல்லாம் இல்லையென்று செய்த பிறகு தான் இதை டிமென்ஷியான்னு டயக்னோஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் அவர் அண்ட் ஹாஃபுக்கிட்ட எடுக்க வேணும். ஏனெண்டா ஃபேமிலியிலேருந்து ஹிஸ்ட்ரி எடுக்கணும். சில நேரத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் கால் பண்ண மாதிரி தன் ஃபோனை விட்டுட்டு போய்க்க மறக்கிறான்றா. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கேட்கணும் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் யோசிக்கிறா இவ மறக்கிறாண்டு பிள்ளைகள் கண்டிருக்கினியா அல்ல வேலையிலேயும் கம்ப்ளைண்ட் அப்படி அவை எல்லாரும் ஒன்றுமில்லைன்னு சொன்னால் இது வந்து அவட சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு வேறு. ஆனால் அவை எல்லாரும் அவள் அப்படித்தான் மறக்கிறா, அவள் எல்லாத்தையும் அடுப்பெல்லாம் விட்டுட்டு போகிறா என்று சொன்னால் அதுக்கும் பிறகு நாங்கள் கேட்கணும் வீட்டில் எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அல்லது ஃபேமிலியில் எதுவும் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அல்லது டிப்ரெஷன் இருக்கோண்டு அதுவும் எக்ஸ்க்ளூட் பண்ண பிறகு டயக்னோஸ் பண்ணலாம் டிமென்ஷியா. சரி, இன்று பல நேயர்கள் இணைந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். அடுத்த சித்ரா அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் சித்ரா. ஹலோ வணக்கம். ஆமாம், நீங்கள் தொலைபேசியில் மட்டும் கேட்டு பேசுங்கள். உங்களுக்கு நம்பியை சொல்லிக்கிறேன் டிவிஐ நிலை ஆட்களுக்கும் மற்றது டாக்டர் தயாபரனுக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு தருவதற்கு என்னுடைய கேள்விகள் என்னென்றால் இளம் வயதில் நாங்கள் தவிர்க்க முடியாத சோகங்களை அனுபவித்திருந்திருந்தால் இந்த வருத்தம் வருவதற்கு அதிக இவ்வளவு சான்சஸ் கூட ஒரு நல்ல கேள்வி. இன்னும் அதை வந்து அவர்கள் இன்னும் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கலை. ஏனெண்டா இந்த ரிசர்ச் எல்லாம் நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிந்தானே கூட அமெரிக்காவில் அண்ட் கனடாவில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் இருக்கிறவர்களுக்கு இந்த டிமென்ஷியா வர சான்ஸ் கூட. இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது வந்து அல்டிமேட்லி என்னத்தை கொண்டு வந்திருக்கணுமெண்டா உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள ஒரு மூட் டிஸார்டரை கொண்டு வந்திருக்கும். ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டத்தை, டிப்ரெஷனை. இதெல்லாம் வந்து ஒரு குரானிக் ஸ்ட்ரெஸ். அது வந்து பிரெயினை அஃபெக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து எதுவும் கன்ஃபார்ம் பண்ணி ரிசர்ச்சில் ஒன்றும் பெண்ணும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு வருத்தம் வர சந்தர்ப்பம் கூட இருக்குது. ஆனால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லலாம். நீங்கள் இப்போ இருந்தே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் உங்களோட பிரெயினுக்கு கொடுக்குற ஹெல்த்தி பிரெயின். அல்லது அந்த பிரெயின் வந்து நெடுக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் டிப்ளீட் பண்ணப்பட்டுரும், குறைஞ்சு போய்க்க அது இந்த தொழிற்பாடு குறையும். ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தரக்கூடிய அறிவுரைகள் என்ன? முதலாவது வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க வேண்டும். நாங்கள் வந்து ஸ்லோனில் இருக்கும் பொழுது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் குறைவு, இங்கே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் கூட. ஸ்லோனில் இருக்கிற ஃபைனான்ஷியல் அங்கே இருக்கிற மணி, அங்கே இருக்கிற உணவு, அங்கே இருக்கிற உடை நாங்கள் இன்றைக்கு வந்து எதிர்பார்க்குறது கூட. அப்போ நான் பார்த்துருக்கிறேன் வந்து சிலர் வந்து 2 வேலை செய்யினேன். அந்த பேஷண்ட் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்கேன், செஸ்ட் பெயின் வந்திருக்கேன், டயபெட்டிக் வந்திருக்கேன். ஒரு பேஷண்ட் வந்து நான் பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன், 45 வயது ஆள் வந்து உயிரே இழந்திருக்கிறார். ஏன்னா 2 வேலை செய்து நிமோனியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக பிந்திட்டு எல்லாத்தையும் பின்னுக்கு போட. முதலாவதாக வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனை குறைத்தோம் என்றால் உங்களோட உடம்பு தான் முக்கியம், உங்களோட பிரெயின் தான் முக்கியம், உங்களோட ஃபேமிலி தான் முக்கியம். எப்படி இருக்கிறதோட வாழலாமண்டு ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ், யோகா, டயட், வெஜிடேரியன். நாங்கள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் குறைவு, இந்த கோயில் வந்து கூட வித்தியாசமான ஒரு முறையில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் இந்த ரிசர்ச் வந்து சொல்லியிருக்குது, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவர்களுக்கு
இந்த வருத்தம் பாரது குறைவாண்டு. நானும் அதை ஒத்துக்கொள்கின்றேன். பெற்றோர் இருக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் அதை ஒரு ஒரே நோக்கத்தோட கடவுளை சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு மற்றவர்களை பற்றி சிந்திக்க இல்லை, பிரச்சனைகளை பற்றி அப்பொழுது நாங்கள் கூட அந்த இதுகள் ரிலாக்ஸ் ஆயிருக்கின்றோம். நன்றி சேவைக்கு. அத்துடன் எனது மனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்துக் எங்களுக்கு அடுத்த தெளிவான விடைகளுக்கு நன்றி. நன்றி சித்ரா. தொடர்ந்து யோகா அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் யோகா. வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து ஜோசப் இருக்கின்றீர்கள். வணக்கம் ஜோசப். வணக்கம். மொன்றியோல்ல இருந்து கதைக்கிறேன். ஆமா, உங்களுடைய பேர் என்ன? நான் மொன்றியோல்ல இருந்து கதைக்கிறேன். ஆமா, என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? ஜோசப். ஜோசப், கூறுங்க. இந்த படிக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க படிக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த படிப்பில இருந்து அவைகிட்ட இந்த மறதி குணங்கள் சின்ன வயசுலயே, இப்ப ஒரு 14-15 வயசு பிள்ளைகள் இன்றைக்கு படிச்சது நாளைக்கு அந்த மறதி குணங்கள் வருது. அப்படிப்பட்ட அந்த மறதி குணங்கள் டிமென்சியா அது 65 வயசுக்கு பிறகு வரும். ஆனா இந்த மறதி குணத்துக்கு தாய்மார் என்ன செய்யலாம், ஒரு குடும்பத்தை என்ன முறையில அந்த பிள்ளைகளை தீர்க்கலாம்? சரி, நன்றி. மிக நல்ல ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். சிறு வயதில் உடனடியாக விடயங்கள் ஞாபகம் இல்லாததுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டிருந்தேன். அதுக்கு ஜோசப், நான் உங்களோட அந்த பிள்ளைகள் இங்க நான் அதான் முதல் கோளருக்கு சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருக்கிற கொஞ்சம் கூட. இப்போ எங்களுக்கு இப்போ டெக்னாலஜி கூடி இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு. நீங்கள் 11 வயசு 12 வயசு பிள்ளைன்னு சொல்லிக்க நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். 11 வயசு 12 வயசுல நாங்கள் எல்லாம் எப்படி, நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அமெரிக்க வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருந்தவர்களே அவர்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. என்னென்னா வெளியில விளையாடவின ரிலாக்ஸ். இங்கே என்ன நடக்குது, எல்லாம் நிண்டெண்டோ, DS, டெக்னாலஜி, யூனோ ஆல் திஸ். அந்த டெக்னாலஜியால் அவர்களோட பிரெயின் ஆல்ரெடி முதலே கூடுதல் தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலோ அல்லது வீட்டுல செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாலோ அவர்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண இடம் இல்லை. இப்ப என்னுடைய பிள்ளைகள் கூட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னாலஜி செய்யக்க அவர்களால் இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஆனால் வேற ஒரு விஷயத்தை சொல்லிக்க அவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற தன்மை குறையுது. இது டெக்னாலஜி அவரோட பிரெயின் லார்ஜ் ஏரியாவை எடுக்குது. அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்துறேன்னா நீங்கள் அந்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்ல வேண்டியது எப்படி அந்த பிள்ளைகளை கூடுதலாக இந்த டெக்னாலஜிலேருந்து முக்கியமானதை மட்டும் விட்டு மற்ற விஷயங்களுக்கு அவர்கள் கூடுதலாக வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணணும். யோகா, ஃபிசிக்கல் சொக்க கேம் அந்த விடயக்கு தான் அவர்கள் ரிலாக்ஸ் பண்ணி இந்த பிரெயினுக்கு வேலை இருக்காது, பாடிக்கு வேலை இருக்கு. சரி, நன்றி ஜோசப். நீங்கள் மொன்ட்ரியலிலிருந்து கலந்து கொண்டமைக்கு இன்னும் சில நேயர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்று. ஆகவே இந்த ப்ராக்னோசிஸ் படி ஒரு டிமென்ஷியாவில் உள்ள ஒரு வியாதி தான் என்று கேட்டகரைஸ் பண்ணினக்கு பிறகு அவர்களுக்கு வரக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன, மைல்டாக இருந்து ஒரு மாடரேட்டாக சிவியராக வரும். அதன் பிற்பாடு இன்னது தான் என்று கண்டறிந்தின் பிற்பாடு கியூர் இல்லை என்று தெரியும். ஆனால் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்பொழுது அவைலபிளாக இருக்கிறது? இந்த டிமென்ஷியாவுக்கு அதாவது அந்த வருத்தத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது. ஆனால் அதை நிப்பாட்டுறதுக்கண்டு இல்லை. அதே நேரத்தில் வருத்தத்தை கியூர் பண்ணுற நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு இல்லை. ஆனால் சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. 3 டைப் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் சொல்கிறது கோலினெஸ்டரஸ் இன்ஹிபிட்டர்ண்டு. இது நாங்கள் மைல்டு டிசீஸ்லேயே யூஸ் பண்ண தொடங்க வேணும். சிலர் கடைசி நேரத்தில் கொண்டு வரைக்கும் அது கொஞ்சம் லேட்டாக போயிடும். ஒன்று எக்ஸலோன், அரிசெப்ட், கலண்டமைன் என்று சொல்லி ஐ ஹேவ் சம் நேம்ஸ் டு. சிலர் யோசிக்கிறது டிமென்ஷியாவுக்கு மருந்தே இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்த மருந்துகள் அவையோட சிம்டத்தை கண்ட்ரோல் பண்ணும். அவை பதட்டப்படுற தன்மையை குறைக்கும், கனவு காண்ற தன்மையை குறைக்கும், அதே நேரத்தில் அவரோட கோபம் பார தன்மையை குறைக்கும், அவையோட கன்ஃபியூஷனை குறைக்கும்.
இன்னும் கொஞ்சம் போனால் சிலர் வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கு ஃபோன் மெசேஜை மறந்துன்னு சொல்லுவேன், ஃபோன் எப்படி டயல் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லுவேன், ஃபேமிலி எல்லாம் கவலைப்படும், ஐயோ முந்தி எல்லா வேலையும் செய்வார் இப்போ ஒன்றும் செய்கிறேன். நான் இந்த மருந்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு என் பேஷண்ட்ஸ் பிறகு வரைக்கும் ரிசர்ச்லேயே அவ ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பிறகு வரைக்கும் ஒரு கொஷினரை கொடுக்குறேன், நான் ஃபேமிலியை நான் பார்க்க முந்தியே பயாஸ் பண்ணாமல் எழுத சொல்லி அவ சொல்லியிருப்பேன், முந்தியண்டா அப்பா ஒன்றும் செய்ய மாட்டேன், இப்போ தானே ஒழும்பி எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி. என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொன்னால் இந்த மருந்து வந்து சிம்டம்ஸ் அவைக்குள்ளே இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனை குறைக்க அவை பழைய மாதிரி கொஞ்சம் வேலையை தாங்கிட பாடல செய்ய தொடங்குவேன். இந்த மருந்தில் இருக்கிறவர்கள் வந்து உண்மையாகவே 2 வருஷம் இந்த ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு, 2 வருஷம் கூடுதலாக தங்களோட தொழிலை வச்சிருப்பின மருந்தில் இல்லாதவர்களை விட. அப்போ நீங்கள் வந்து டாக்டர் உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருந்தால் ஃபேமிலி டாக்டரோட ஆராய்ச்சி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு முந்தின காலத்தில் இதுக்கு வந்து நோமல்ன்னு சொல்லி டிமென்ஷியாண்டா நோமல் வயது போனவோட வந்ததுன்னு சொல்லி ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான், க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லை. என்னடா பிரெயின் செல்ஸ் இப்படியோ அழிந்து கண்டு தான் போகும், என்னடா வயசு போகிற மாதிரி. ஆனால் இந்த மருந்துகள் வந்து ஒரு நர்வில் போய் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறபடியால் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 5 minutes தான் ஞாபகம் வச்சிருப்பினேன். ஆனால் இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அவர்களால் ஒரு கொஞ்சம் கூடுதல் நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 3 விதமான ஒரு ஸ்டேஜ் இருக்குது இந்த டிமென்ஷியா. ஒன்று வந்து மைல்டுண்டு, அது ஏர்லியாக அவர்களுக்கு வந்து கொஞ்சம் மறந்த மாதிரி இருப்பேன், ஆனால் சொன்னால் செய்வேன், தங்கட வேலையெல்லாம் தாங்கட பாட்டிலே செய்வேன். சிலர் மைல்டு டிசீஸாக இருக்க எல்லா வேலையுமே வீட்டில் செய்துட்டு இருப்பேன். ஒன்று நீங்கள் கொஞ்சம் தெரியும், உங்களுக்கு அம்மா கொஞ்சம் மறக்கிறா, அப்பா கொஞ்சம் மறக்கிறேன், ஆனால் அவர்களுக்கு மற்ற வேலையெல்லாம் செய்வேன் தங்கட பாட்டிலே, அது மைல்டுன்றது. ஆனால் மொடரேட்டுன்றது வந்து தங்கட வேலையை கொஞ்சம் செய்கிறத குறைச்சி போயிடும். அதாவது வந்து நீங்கள் சொல்ல வேணும், இன்றைக்கு மார்னிங் குளிச்சுட்டிங்களா அம்மா, உடுப்பு மாற்றிட்டீங்களான்னு சொல்ல வேணும், அதான் மொடரேட் ஸ்டேஜ். அதே நேரத்தில் அவர்களுக்கு சில நேரத்தில் சிலர் வந்து கொஞ்சம் அக்ரஷனாக இருக்கலாம், கோபம் பாரத கூட இருக்கலாம், வேறு எண்ணங்கள் வரலாம், மற்றவை தங்களை பேசினேன் கனவுண்டில் கற்பனை டிலூஷன்ஸ் ஓ ஹாலுசினேஷன். அப்போ அதுக்கும் இந்த மருந்து வேலை செய்யும். அப்புறம் சிவியர் ஸ்டேஜ் வந்து உண்மையாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிரெயின் நீங்கள் பார்த்தீங்க தான் இந்த பிக்சரில் ஸ்லைட்ஸில் இந்த பிரெயின் வந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டு போயிருக்க முதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கூடுதலாக அழிய தொடங்கின உடனே எல்லா செல்ஸுமே அழிய தொடங்குது. அப்போ அதாவது வந்து நடக்கிற தன்மை குறைஞ்சி போயிடும். மசில்ஸுக்கெல்லாம் பிரெயின்லேருந்து நர்வ் இம்பல்ஸ் போகாதபடியால் அவர்களால் நடக்க முடியாது, அவர்கள் விழுவார்கள். அதே நேரத்தில் அவர்களால் திங்க் பண்ண முடியாது, அவர்களால் கதைக்க முடியாது. கடைசியாக அவர்களுக்கு அவரோட பவல் மூவ்மெண்ட் வந்து கக்கா போகிறதோ வாஷ்ரூம் போகிறதோ கண்ட்ரோல் பண்ணிடலாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அவரோட எல்லா கண்ட்ரோலும் குறைந்துன்னு போய்க்கு அவரோட நீர் கூடவே இருக்கும். கொஞ்ச காலத்தால் அவர்களால் நடக்கவும் முடியாமல் படுக்கையாக வந்துடுவார். இன்னும் கொஞ்ச நாள் போக அது வந்து ஒரு 8 இயர்ஸுக்கு அல்லது 5 அந்த ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுது. எல்லா பேஷண்ட்டும் ஒரே மாதிரி என்று இல்லை. சிலர் வந்து கெதியில் வருத்தம் கூடிட்டு போகும், சிலருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகும். 8 வருஷம் அல்லது 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறாக்களும் இருக்கிறேன். அப்படி கொஞ்சம் கூடுதலாக கூடிய போய் கடைசியாக என்ன நடக்கும், அந்த மசில்ஸ் எல்லாம் தொழிற்பாட்டை இழந்த உடனே அவர்களால் விழுங்குற தன்மையை விளந்து போயிடும். அப்படியான நேரத்தில் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவர்களை எப்படி சாப்பாடை கொடுக்குறது. ஏனென்றால் கடைசி நேரத்தில் நீங்கள் ஊட்டியெல்லாம் விட பார்ப்பீங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது எது அவர்களுக்கு நன்மை. இந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு, சிவியர் ஸ்டேஜ் வந்த பிறகு அது வந்து உண்மையாக ஒரு 8-10 வருஷத்துக்கு பிறகு தான் வரும். அப்போ அது நீங்களே ஒரு பிளான் பண்ணிடுவீங்க. நீங்களாகவே அவர்களிடம் கேட்கலாம் எப்படி இவர்களை டேக் கேர் பண்ணணுமெண்டு. சில இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எல்லாமே ஆஃபர் பண்ணுவேன், ஃபீடிங் டியூப்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பொறுத்தளவில் நான் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறது, அவர்களோட பிரெயின் வேலை செய்யாமல் அவர்கள் தொழிற்படாமல் இருக்கும்பொழுது இந்த ஃபீடிங் டியூப் எல்லாம் அவர்களை ப்ரொலோங் பண்ணி அவர்களை சஃபர் பண்ணும். அதை விட அவர்களை எப்படியோ பீஸ் ஆக்குறது, கம்ஃபர்ட் ஆக்குறதுன்ட்டு தான் இப்போ முக்கியமாக வந்து நாங்கள் யோசிக்க வேண்டும். உங்களோட அன்பானவர்களுக்கு இப்படி ஒரு வருத்தம் வரும் பொழுது அவர்கள் வந்து 2 விதமாக நீங்கள் அவர்களை பார்க்க வேணும். ஒன்று வந்து அந்த வருத்தமாக நீங்கள் யோசிக்க வேணும். ஏதாவது அவர்கள் பிளவிடும் பொழுது அவர்களை அந்த வருத்தம் தான் அவர்களை பிளவிட வைக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா உங்களை அவர்களை டேக் கேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியாகவே நாங்கள் டிமென்ஷியா சம்பந்தமாக இன்னும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றோம். What is Alzheimer's disease?
Alzheimer's is a slow, fatal disease of the brain affecting 1 in 10 people over the age of 65. No one is immune. The disease comes on gradually as 2 abnormal protein fragments called plaques and tangles accumulate in the brain and kill brain cells. They start here in the hippocampus, the part of the brain where memories are first formed. Over many years' time, the plaques and tangles slowly destroy the hippocampus, and it becomes harder and harder to form new memories. Simple recollections from a few hours or days ago that the rest of us might take for granted are just not there. After that, more plaques and tangles spread into different regions of the brain, killing cells and compromising function wherever they go. This spreading around is what causes the different stages of Alzheimer's. From the hippocampus, the disease spreads here to the region of the brain where language is processed. When that happens, it gets tougher and tougher to find the right word. Next, the disease creeps toward the front of the brain, where logical thought takes place. Very gradually, a person begins to lose the ability to solve problems, grasp concepts, and make plans. Next, the plaques and tangles invade the part of the brain where emotions are regulated. When this happens, the patient gradually loses control over moods and feelings. After that, the disease moves to where the brain makes sense of things it sees, hears, and smells. In this stage, Alzheimer's wreaks havoc on a person's senses and can spark hallucinations. Eventually, the plaques and tangles erase a person's oldest and most precious memories, which are stored here in the back of the brain. Near the end, the disease compromises a person's balance and coordination. And in the very last stage, it destroys the part of the brain that regulates breathing and the heart. The progression from mild forgetting to death is slow and steady and takes place over an average of 8 to 10 years. It is relentless and, for now, incurable. Helping your family, friends, and neighbors to better understand Alzheimer's will reduce stigma, improve care, and even help the fight for a cure. Thanks for helping to do your part. Learn more at www.aboutalz.org. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் டிமென்ஷியா சம்பந்தமாக டாக்டர் தியாபரன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது டிமென்ஷியா வந்த ஒரு வயோதிபரை எந்த விதமாக பல சந்தர்ப்பங்களில் அவருடைய ஸ்பவுஸ் கணவனாக இருக்கலாம் அல்ல மனைவியாக இருக்கலாம், அவர்கள் டேக் கேர் பண்ணும் சூழ்நிலையில் இருப்பார்கள், அல்லாவிட்டால் அவர்களுடைய அடல்ட் சில்ட்ரன் தான் அவர்களை பொறுப்பெடுப்பார்கள். ஆகவே இந்த ஃபேமிலி அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதத்தில் இவர்களுக்கு உதவலாம்? இது நல்ல ஒரு கேள்வி. என்னென்னா இது கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கு. என்னென்னா இப்போ வந்து இந்த டிசீஸ் வந்து இன்னொரு வருத்தமும் ஒரு ஆளுக்கு வரைக்கும் அந்த வருத்தம் வந்து அந்த ஆளை மட்டும்தான் பாதிக்கும். இப்போ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ண்டா, ஆனால் டிமென்ஷியா வந்து டிஃப்ரெண்ட். அதை வந்து அவரோட ஆள் வந்து அந்த வருத்தம் பாரவர் வந்து மறந்துட்டு போய்க்கு அந்த ஃபேமிலி, சோஷியல், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இதை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அவர் எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்றது வந்து ஒரு குரூப் டீம் ஒர்க். அப்போ மெடிக்கேஷன் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் டயக்னோசிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலி டாக்டரோட கதைச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் அங்கே போகும்போது ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் போகும்பொழுதே எழுதிட்டு போகணும் என்னென்ன கஷ்டம் உங்களோட வீட்டில் இருக்குண்டு. அவள் உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்த வருத்தத்தோடு இருக்க அவர்களால் என்னென்ன கஷ்டம், அதாவது வந்து அவர்களுக்கு என்னென்ன உதவி தேவை, உடுப்பு மாத்திரத்துக்கு உதவி தேவையா, அல்லது குளிக்க வைக்க தேவையா, அல்லது வீட்டில் அவை மருந்தெடுக்கிறது தேவையா என்றெல்லாம் இப்படி தேவைகள் வர தொடங்கி. எல்லா டிமென்ஷியா பேஷண்ட் மைல்டாக இருக்க அவைக்கு தேவையில்லை, மோடரேட்டாக வரைக்க தேவை. அப்படி வரைக்க நீங்கள் டாக்டரோட போய் கதை கேட்க இப்படி எங்களோட அம்மாவுக்கு இப்படி மருந்து
மருந்து எல்லாம் எடுக்க மறக்கிறா, நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னால் அந்த ஃபேமிலி டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு சர்வீசஸை அரேஞ்ச் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் முதல் அந்த டயக்னோசிஸ் வந்த உடனேயே இந்த அல்சைமர் சொசைட்டி என்ற ஒரு ஆர்கனைசேஷனோட கம்யூனிகேட் பண்ணணும். ஆகவே அவருடைய அந்த இது இணைப்பிலக்கங்கள் அல்லது அவருடைய விவரங்களை நாங்கள் கூகுளில் அல்சைமர் சொசைட்டி கனடா டைப் பண்ணினா எடுக்கலாம். www.alzheimers.york.com society.com நீங்க எடுக்கலாம். அவர்களோட தொடர்பு வண்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கர் வந்து வீட்டை வந்து என்னென்ன தேவை இருக்குன்னு பார்த்துட்டு போவார்கள். பிறகு அவர் ஓவர் த டைம் இது வந்து ஒரு குரானிக் டிசீஸ் கன நாளைக்கு இழுபடும் வரும். அப்போ அவர்கள் வந்து வீட்டை வந்து என்னென்ன தேவையண்டா அதே நேரத்தில் ஃபேமிலி டாக்டரோடும் நீங்கள் பேசும்பொழுது சொல்லலாம் என்ன ஹெல்ப் உங்களுக்கு தேவையண்டா ஹோம் கேர் சர்வீஸை அவர்கள் அரேஞ்ச் பண்ணி விடுவார்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்ணது சில ஆர்கனைசேஷனை சாட்ஸ் அல்லது கம்ஃபர்ட் கீப்பர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஆர்கனைசேஷனில் இருந்து நீங்கள் வந்து இன்கமுக்கு ஏற்ற மாதிரி அவை சப்சிடைஸ் பண்ணி சில நேரத்தில் $10 per hour அல்லது நல்ல இன்கம் குறைந்தவர்களுக்கு $2 per hour கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவினேன். அப்போ நீங்கள் முக்கியமாக அறிய வேண்டியது குடும்பமாக ஃபேமிலி வந்து அந்த வருத்தம் இருக்கிறவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி சப்போர்ட் வேணுமென்றதை நீங்கள் வந்து ஹெல்த் ப்ரொஃபஷனலோட கதைக்கணும். அதோட அல்சைமர் சொசைட்டியில் கூகுள் அப் பண்ணி அவர்களோட கம்யூனிகேட் பண்ணி அவரோட கண்டாக்ட் ஏற்படுத்தி வந்த அசஸ்மெண்ட்டை வீட்டை செய்ய சொன்னீங்கன்னா சரி. முக்கியமாக அறிய வேண்டியது இவர்கள் வந்து தொலைந்து போகிற சந்தர்ப்பமும் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த அல்சைமர் சொசைட்டியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா அவை ஒரு பிரேஸ்லெட் தருவினு. அந்த பிரேஸ்லெட்டை போட்டிங்களா இன்கேஸ் அவர்கள் வெளியில் போனாலும் அந்த பிரேஸ்லெட் சொல்லும் எங்கே போனவே எங்கே வந்த வேண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு உங்களால் பார்க்கவே முடியாமல் சிவியராக ஒரு ஸ்டேஜ் வந்துட்டுது, வீட்டில் உங்களுக்கு வேலை போகணும், அம்மாக்கும் தூக்கி வளர்த்து பார்க்க இல்லாட்டி நாங்கள் உண்மையாக நர்சிங் ஹோமை தான் தேட வேணும். அதுக்கு கூட நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் கனகாலமாக இருக்குது. நீங்கள் இப்போ டாக்டரோட வெள்ளனவே கதைச்சிங்கன்னா அந்த டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவேன். இன்னும் ஒன்று யோசிக்கணும், சில பேரண்ட்ஸ் வந்து அந்த வருத்தம் வந்தவர் வந்து சொல்லியிருப்பார் ஒய்ஃபுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ நான் நர்சிங் ஹோமுக்கு நடுக்க போக மாட்டேன்னு சொன்னாண்டு. ஆனால் அந்த டிசிஷனை வந்து நீங்கள் யோசிக்க வேணும். உங்களால் கண்டினியூ பண்ணி பண்ணலாமாண்டா அப்படி கண்டினியூ பண்ணலாம். சில நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் ஆக மோசமாக வந்துட்டேன்டா பாலியேட்டிவ் கேர் சர்வீஸ் உண்டு, அதை கூட நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டரோட கன்சல்ட் பண்ணிங்கண்டா அவ வீட்டை வந்து எல்லாத்தையும் பார்த்து அவரோட கடைசி காலத்தை ஹெல்ப் பண்ணுவேன். சரி, பல தகவல்களை வழங்கி இருக்கிறீர்கள். குடும்பம் எந்த விதத்தில் ஒரு டிமென்ஷியா உள்ள பேஷண்ட்டுக்கு உதவலாம் என்று பல நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. மிஸ்ஸஸ் ரத்னத்தை சந்திக்க போகின்றோம் அடுத்ததாக. வணக்கம். வணக்கம் மிஸ்ஸஸ் ரத்னம், நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள். சரி, அவரை தொடர்ந்து ராஜலட்சுமி அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் மேடம், எனக்கு 70 வயசு. ஆமாம், கூறுங்க. நீங்கள் தொலைபேசியில் கேட்டு பேசுங்களம்மா. ஒரு புக்கை வாசிச்சாலும் கொஞ்ச நேரத்துல ஞாபகம் குறைவா இருக்கிறது. நான் ஒரு மைட்ரல் வேல்வோட்டிங் 2 தடவை செய்தேன். எனக்கு அதுகளால பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆக்டிவான டேப்லெட்டை எடுக்கணும்னா தொடர்ச்சியா எடுக்கலாமா? எடுத்தா கொஞ்சம் சுகமா இருக்கு. என்ன மெடிசன் எடுக்கலாம்? நீங்கள் இந்த கேள்வி வந்து ஒரு எனக்கு வந்து என்னென்ன மருந்துகள் நீங்கள் முதலே எடுக்கிறீங்கள், என்னென்ன உங்களோட ஹார்ட் எப்படி இருக்குது, மற்றது உங்களோட ஃபேமிலி டாக்டர் வந்து தான் இதை ஆறுதலாக சொல்லலாம். நீங்கள் எனக்கு வந்து உடனே பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறேன்னா உங்களோட முழு ஹிஸ்ட்ரியும் எனக்கு தேவை. உங்களுக்கு பாதியாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினேன்னா அது உங்களுக்கும் கூடாது எனக்கும் கூடாது. நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டரோட கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஃபேமிலி டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அவாவை கேட்டு பாருங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை அல்லது என்னட்ட வந்து பார்க்கலாம். மைட்ரல் வேவ்ல எப்பவும் சர்ஜரி செய்யக்க உங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் வர்ற சந்தர்ப்பம் இருக்குது. அந்த ஹார்ட்டால் உங்களுக்கு பிளட் கிளாட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம் பிரெயினுக்கு. அந்த பிரெயின் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஐஏ மாதிரி நடக்கலாம், அதாலேயும் மறதி வரலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரின்றபடியால் உங்கள் ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணி கதையுங்கோ. உங்களுக்கு மேலதிக தேவையாண்டா கடைசி நேரத்துடைய தொடர்புகள் இலக்கத்தை நிச்சயமாக நிகழ்ச்சி நிறைவில் வழங்குகிறேன். ஆகவே இங்கே காத்துக்கொண்டிருந்த நேயர்கள் மற்றது இப்பொழுது பேசிய அம்மா அவர்கள் கூட உங்களுடன் தொடர்பு கொண்டு நேரடியாக பேசுவது எல்லாருக்கும் நல்லதென்று நினைக்கின்றேன் இல்லையா? சரி, நன்றி டாக்டர் தயாபரன். இவ்வளவு நேரமும் வந்து பல தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுடைய புது மெடிக்கல் சென்டரை பற்றி கூறுங்கள். என்பி மேக்ஸம் இப்பொழுது பல
பலருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நீங்கள் ஸ்காப்ரோவில் மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் உருவாக்கி இருக்கின்றீர்கள். அங்கே எவ்வாறான சேவைகளை வழங்கி வருகின்றீர்கள், குறிப்பாக தமிழில்? அங்கே வந்து நாங்கள் ஒரு டாக்டர் அசிஸ்டன்ட் ஆளும் வேலை செய்வேன். நான் வந்து யோர்க் ரீஜனில் வேலை செய்யும் போது எனக்கு வார கம்யூனிட்டி முழுக்க டிஃப்ரெண்ட் அவையோட வித்தியாசமான கம்யூனிட்டி. அப்போ தான் தமிழாக்கள் இங்கேருந்து ஸ்காப்ரோலேருந்து வர கஷ்டப்பட்ட போது இதை கேட்டபடியால் தொடங்கினாங்க. நாங்கள் வந்து வயது போனவர்களை தான் கூடுதலாக பார்க்கின்றோம். டிமென்ஷியா வரவர்கள், வருத்தம் ஃபோல்ஸ்ன்னு சொல்லி விழுந்து போகிறவர்கள், மற்றது வந்து வீட்டில் தங்களால் கவனிக்க முடியாமல் வந்து டிப்ரெஷன், மற்றது வந்து ஹார்ட் ஃபெயிலியர், அஸ்மான்னு சொல்லி சீனியர்ஸுக்கு வர வருத்தங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் எப்பவும் ஃபேமிலி டாக்டரோட கதைங்க. அந்த ஃபேமிலி டாக்டரோட கதைச்சிங்கன்னா அவை வந்து தங்களால் மேனேஜ் பண்ணி எழுமண்டா சரி. அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து சந்தோஷமாக உங்களை திருப்பி சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் இன்னும் விவரமாக பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் இவருடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் டாக்டர் ஜெயா தயாபரன் அவர்களை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-666-4700 அல்லாவிட்டால் 9058831212 இணைப்பிலக்கம் 3889. ஆகவே இந்த டிமென்ஷியா சம்பந்தமாக அவர் பேசும்பொழுது கூறியிருந்தார், நிச்சயமாக மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என்று. அதே ரீதியில் நாங்கள் கடந்த வருடம் எலும்பு மிச்சை தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் ஒரு இளம் தமிழ் உறவினர் இங்கே கனடாவில் இருக்கின்றார், மயூரன். அவர் 23 வயதுடைய ஒருவர். கடந்த வருடம் 2011 சம்மர் டைமில் தான் அவருக்கு லியூக்கியமியா இருப்பதாக டயக்னோஸ் பண்ணப்பட்டார். அவருக்கு இப்பொழுது ஒரு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியில் இருந்து ஒரு போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் தேவையாக இருக்கின்றது. இதுக்காக பல டோனர் டிரைவ்ஸ் ஏற்கனவே நடைபெற்றிருந்தன. ஆனாலும் நாளைய தினம் கூட ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் இலக்கம் 635 மிடில் ஃபீல்டு ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கும் ஐயப்பன் ஆலயத்தில் காலை 11 மணியிலிருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் 17க்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டோர் உங்களுக்கு இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டில் நம்பிக்கை இருந்தால் அல்லது அது பற்றிய விவரங்கள் தேவை என்றால் கூட அங்கே நீங்கள் நேரடியாக சென்று பல விவரங்களை பெற்றதன் பிற்பாடு நீங்கள் இதற்கு டோனராக இருக்க விரும்புகிறீர்களா என்று அறிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தால் உங்களுடைய போன் மேரோ கூட குறிப்பாக சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியில் இருக்கும் யாருக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இலக்கம் 635 மிடில் ஃபீல்ட் ரோடில் அமைந்திருக்கும் கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்துக்கு நாளைய தினம் உங்களுக்கு நேரம் இருந்தால் காலை 11க்கும் மாலை 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அங்கே சென்று என்ன நடக்கின்றது என்றாவது உங்களால் முடிந்த உதவியை எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றிய விவரங்களையாவது அறிந்து கொள்ள முற்படுங்கள். நாங்கள் அடுத்த வாரம் கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் மீண்டும் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம்.